Don't forget to like, subscribe and share the videos. வெல்கம் டு கணேஷ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? என்ன டாபிக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மதர் ஆசாக்கள். மதர் ஆசாக்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உனக்கு வந்து சப்போஸ் இதை நீங்க படிக்காம இருக்கீங்க அப்படின்னா, மதர் ஆசா அப்படிங்கிறது சொன்ன உடனே நீங்க வந்து தமிழ்நாட்டை பேஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கெஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் அந்த டாபிக் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே? ஸோ மதராசாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ மதராசாக்கள் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இஸ்லாம்ல இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் தான் இந்த மதராசாக்கள். ஓகேவா? ஸோ இந்த பள்ளிவாசல்கள்லாம் இருக்கு அப்படின்னா, அதாவது மசூதிகள் இருக்கு அப்படின்னா, அங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மதராசா வந்து சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமா வந்து இஸ்லாமிக் எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த உலக எஜுகேஷன். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு விதமான எஜுகேஷனும் வந்து இங்க வந்து கொடுக்குறாங்க. அதுதான் அந்த மதராசாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து இஸ்லாம் பேஸ்டு. ஓகேவா? அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து கொடுத்துடலாம் பிலிம்ஸ்ல கேட்டா. ஓகே, இந்த மதராசாக்கள் பத்தி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக விரிவா வந்து பார்க்க போறோம். ஸோ மதராசா அப்படிங்க என்னன்னா அப்படின்னா, இட் இஸ் அரபிக் வேர்டு. அரபிக் வார்த்தைக்கு கல்விச்சாலை என்று பொருள். மேற்குலக நாடுகள் இம்மதராசாவை இஸ்லாமிய மதக்கல்வி அளிக்கும் நிறுவனங்களில் என குறிப்பிடப்படுகின்றன. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது ஒரு அரபிக் வேர்டு. அரபிக்ல இருந்த வேர்டுக்கு மீனிங் என்ன? கல்விச்சாலை. இந்த மதராசா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லி நீங்க வந்து பிலிம்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் வந்து கல்விச்சாலை அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க என்று பொருள். அதுக்கப்புறம் மேற்குலக நாடுகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இஸ்லாமிய மத கல்வி, அதாவது இஸ்லாமிய என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து போதிக்கிற ஒரு கல்வி கூடமா தான் வந்து இந்த மதராசாக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இஸ்லாமிய மத கல்வி அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த மதராசாக்கள் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் மசூதிகள் ஆரம்பகால இஸ்லாமத்தில் கல்வி நிறுவனங்களாக செயல்பட்டன. ஆனால் 10ஆம் நூற்றாண்டில் மதராசாக்கள் இஸ்லாமிய உலகில் மத மற்றும் மதச்சார்பற்ற கற்றலுக்கான தனித்துவமான நிறுவனங்களாக உருவெடுத்தன. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இஸ்லாமிய கல்வியை மட்டுமே அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனமா வந்து இருந்திருக்கு. காலப்போக்கில், அதாவது 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அந்த இஸ்லாமத்தை போதிக்கக்கூடிய கல்வி நிறுவனம் மட்டும் இல்லாம உலகத்துக்கு தேவையான மதச்சார்பற்ற கல்வியையும் அளிக்கும் நிறுவனமா வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்போதுக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு மதராசாக்கள்ல. உலகின் முதல் மதராசாவானது அல் சஃபா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ அந்த அல் சஃபாங்கிற லொகேஷன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அல் சஃபா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. முகமது நபி ஆசிரியராகவும் அவரது சீடர்கள் மாணவர்களாகவும் இருந்தனர் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்துல வந்து சொல்றாங்க. ஓகே, ஆரம்ப கால மதராசாக்கள் கொரோசன் மற்றும் டிரான்சாக்சானியாவில், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிழக்கு மற்றும் வடக்கு ஈரான், மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான், இங்க இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல வந்து ஸ்டார்டிங் வந்து அந்த மதராசாக்கள் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அங்கதான் எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அந்த லொகேஷன் பார்த்தோம்னா கொரோசன் மற்றும் டிரான்சாக்சானியாவில், அந்த இடத்துலதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மதராசாக்கள்ல காணப்பட்டன. இந்த பெரிய நிறுவனங்கள் மாணவர்களுக்கு, குறிப்பாக ஏழை பின்னணியில் உள்ள மாணவர்களுக்கு மாணவர் விடுதி வழங்குகின்றன. ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியமா எதுக்காக பேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். முக்கியமா எது டார்கெட் பண்றாங்கன்னா, அந்த புவர் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ஏழை மாணவர்களுக்கு வந்து இவங்க வந்து விடுதி வசதியும் கொடுத்து அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க இந்த மதராசாக்கள்ல. ஓகேவா? ஸோ உத்தரப்பிரதேசில் நாட்டில் 60% மதராசாக்கள் உள்ளன. நாட்டிலேயே எங்கெங்க அதிகமா இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நாட்டிலேயே எங்க அதிகமான மதராசாக்கள் உள்ளன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல தான் 60% வந்து இருக்குது. அங்க எப்படின்னா 11,621 அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் 2,907 அங்கீகரிக்கப்படாத மதராசாக்கள் உள்ளன. அந்த கவுண்டர் நம்மளுக்கு முக்கியமா தேவை கிடையாது. முக்கியமா எங்க மெஜாரிட்டியா இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மதராசாக்களுக்கு நிதியில் பெரும்பகுதி அந்த மாநில அரசுகளிடம் இருந்து வருகிறது. ஓகேவா? அந்த மதராசாக்கள் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து மெயின்டைன் பண்றதுக்கான காசு. ஓகேவா? அந்த ஃபண்டிங் எல்லாமே என்ன மோஸ்ட்லி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முக்கியமா இதுக்கு வந்து நிதி உதவி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த மதராசாக்களுக்காக. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள மதராசாக்களின் வகைகள். ஸோ இந்தியாவில் வந்து சில மதராசாக்கள் வந்து இருக்கு, 2 டைப்பா வந்து இருக்கு. அது ஃபர்ஸ்ட் என்னன்னா மதராசா தர்சே நிஜாமி. இங்கிலீஷ்ல வந்து மதராசா தர்சே நிஜாமி அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க.
இது ஒரு பொதுத்திட்ட நிறுவனங்களாக செயல்படுகின்றன. பொதுத்திட்ட நிறுவனங்களா, பொதுத்தொடர் அப்படின்னா இந்த பப்ளிக் ட்ரஸ்ட், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து செயல்படுறாங்க, இந்த டைப் ஆஃப் மதராசாக்கள். மேலும் மாநில பள்ளி கல்வி திட்டங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த சிலபஸ் பேஸ்டான எஜுகேஷன் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னா அவங்களோட கல்விக் கொள்கையை வந்து இவங்க ஏற்படுத்திக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்கன்னா இந்த மதராசா தர்சே நிஜாமி அந்த இடத்துல இருந்து, ஓகேவா. ஸோ செகண்ட் என்ன, மதராசா தர்சே அலியா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டைப் வந்து இருக்குது. இது வந்து என்னன்னா மாநில மதராசா கல்வி வாரியங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த எஜுகேஷன் போர்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மதராசா எஜுகேஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுல இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இதுதான் இந்த மதராசா தர்சே ஆலியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மதராசா, ஓகேவா. அந்த வகையான மதராசா. எடுத்துக்காட்டு உத்தரப்பிரதேச மதராசா கல்வி வாரியம். ஸோ அங்கதான் அதிகமா இருக்கு, அதனால உத்தரப்பிரதேச வந்து எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்கோம், ஓகேவா. ஸோ இது மாநில அரசுகளினாலும் சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளாலும் நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ இந்த மதராசாக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த நிர்வாகிகள், அதாவது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ், இதெல்லாமே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க, ஓகேவா. இப்போ நார்மல் எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த மதராசாக்களுக்கு தான் அப்ளை வந்து பண்றாங்க, ஓகேவா. மதராசாக்கள் மற்றும் சிறுபான்மையினர்களுக்கான கல்வி வழங்குவதற்கான திட்டம், இது வந்து சென்ட்ரல், ஓகேவா, மத்திய அரசு வழங்கக்கூடிய ஒரு ஃபண்டிங் ஸ்கீம் தான், ஓகேவா. அதுதான் என்னன்னா இந்த மதராசாக்கள் சிறுபான்மையினருக்கு கல்வி உதவுவதற்கான திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழே தான் இதுக்கு வந்து நிதி உதவி வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு வராங்க, ஓகேவா. ஸோ 60% வந்து சப்போஸ் இந்த மதராசாக்கள் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மோஸ்ட்லி யாரு கொடுக்குறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அது போக அடிஷனலா ஏதாச்சும் ஃபண்டிங் வந்து வருது அப்படின்னா அது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீம் கீழே வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா. இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதராசாக்கள் சிறுபான்மையினருக்கு கல்வி வழங்குவதற்கான திட்டம் சிறுபான்மை விவகார அமைச்சகத்தில், அதாவது மைனாரிட்டி அஃபேர்ஸ் அந்த மினிஸ்ட்ரியில இருந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு வந்து எப்போ மாறுது அப்படின்னா ஏப்ரல் 2021 வந்து சேஞ்ச் பண்றாங்க, ஓகேவா. ஸோ மைனாரிட்டி அஃபேர்ஸ்லாம் ஸ்டார்டிங்ல வந்து மதராசாக்களுக்கான ஸ்கீம் வந்து இருக்குது. அது வந்து காலப்போக்கில் 2021 அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க, ஓகே. ஸோ அந்த ஃபேக்டர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மதராக்கள் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். முகலாயர்கள் காலத்தில் முஸ்லிம் சட்டவியல் போதனையில் நிபுணத்துவம் பெற்ற மதராசா எங்கே அமைந்திருந்தது, ஓகேவா. லக்னோ, டெல்லி, சியால்கோட், ஹைதராபாத். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எது கரெக்டான விடையோ அது வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. நானும் உங்களுக்கு சரியான விடையை வந்து அதை வந்து பின் பண்ணி வைக்கிறேன், ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம்னா மதராசாக்கள் பத்தி பார்த்தோம். மதராசாக்கள்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து இஸ்லாமிக் பேஸ்டான ஒரு எஜுகேஷன் இருக்கக்கூடிய சிஸ்டம், ஓகேவா. அதுதான் இந்த மதராசாக்கள். ரீசெண்டா எதனால வந்து நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹைகோர்ட் வந்து இந்த மதராசாக்கள் வந்து செல்லுபடி ஆகுது, நேஷனல் எஜுகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து இந்த மதராசாக்களுக்கு வந்து நிதி உதவி கொடுக்கறது வந்து நம்ம வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து திரும்ப வெர்டிக்ட் பண்ணி இது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. அதனாலதான் இந்த மதராசாக்கள் பத்தி நம்ம நியூஸ்ல வந்து வந்திருக்கு. மேபி பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்குது, ஓகே. மதராசாக்கள் பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு வந்து ரிப்ளை பண்றேன், ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until the bye from Ganesh IAS Academy. Thank you.